வணக்கம். தினம் ஒரு டிஷ், அதில் டிஷ் நம்பர் 22 தட்டை செய்ய போகிறோம். அது நல்ல காரசாரமாக ரொம்ப பசங்கள்லாம் லைக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து கடைக்கெல்லாம் போய் வாங்க முடியாத நிலையில் வீட்லேயே நம்ம பண்ணலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். இதை மறந்துடாமல் பண்ணி வச்சிடணும். அந்த அரை மணி நேரத்துக்குள்ளார மற்ற வேலைகள் எல்லாமே நம்ம பார்த்துட முடியும். அதே 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்து நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் வறுக்கணும். வறுந்தது வந்து நல்ல செவப்பாக ஆகிற வரைக்கும் வறுக்கணுமே தவிர கருத்துறக்கூடாது. பக்கத்துலேயே நிற்கணும், சீக்கிரமாக கருப்பட்டுரும். அப்படி அதுக்கப்புறமா அதை மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கணும், ஃபைன் பவுடர் ஆக்கிக்கணும். இப்போ வந்து இடியாப்ப மாவு நான் எடுத்துகிட்ருக்கேன். வீட்டில் அவைலபிளாக இருந்த இடியாப்ப மாவை நம்ம வந்து கடாயில் போட்டு ஒரு பெரிய கப் அளவுக்கு, அதாவது ஒரு டம்ளர் அளவுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த ஒரு டம்ளர் அளவுக்கு, இந்த காஃபி டம்ளர் அளவுக்கு எடுத்து அதை வந்து வறுத்துக்கணும். வறுக்கும்போது அதுவும் செவக்காமல் பக்கத்துலேயே இருந்து கலர் மாறாமல் அதே நேரத்தில் நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு அதை ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போ கடாயில் எண்ணெயை வச்சுருங்க. எண்ணெய் சூடாகிட்டுருக்கிற நேரத்தில் நம்ம மாவை பிசைஞ்சிட முடியும். கரெக்டாக இருக்கும். இந்த வேலைகள்லாம் முடிக்கும்போது அந்த கடலைப்பருப்பு ஊறி ரெடியாக இருக்கும். ஸோ ஒரு மிக்சிங் பவுலில் நீங்கள் அந்த மாவை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஃபைன் பவுடர், உங்களால் ஃபைனாக அரைக்க முடியலன்னா சலிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு காரப்பொடி, பெருங்காய பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நம்ம தேவைக்கு ஏற்ப சால்ட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பட்டர், இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். சில பேர் வந்து அந்த காய்ச்சின எண்ணெயை ஊற்றுவாங்க. நம்ம ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கோம் இந்த தட்டை. ஸோ கடலைப்பருப்பு ஊறி ரெடியாக இருக்கும், அரை மணி நேரம் ஆயிருக்கும். ஸோ அதையும் இதில் சேர்த்துட்டு அந்த கடலைப்பருப்பு ஊற வச்ச தண்ணியே கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஓகே. லைட்டாக தெளித்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணி இழுத்துக்க சேர்த்து நீங்கள் வந்து மாவு இந்த பதத்துக்கு, முறுக்கு மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிடணும். இதில் நம்ம இப்போ சூடாகிட்டுருக்கு இல்லையா, அந்த ஆயிலில் கொஞ்சம் ஊற்றிட்டிங்கன்னா அது வந்து ட்ரை ஆகாது. அப்படி நீங்கள் ஊற்றி வைக்கலன்னா உடனே தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டு ரொம்ப பொறன்னு ட்ரை ஆகிடும். அதனால் அப்படி இழுத்துட்டு ஒரு ஃபாயில் பேப்பர் நான் எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கு பதிலாக வந்து ஜிப்லாக் கவர், பெரிய கவர் இருந்ததுன்னா அதை கட் பண்ணி நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும், பிளான் பண்ணிக்கணும். ஃபுல்லாகவே ஆயில் பேப்பர் நிறையா ஆயில் நல்லாவே அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க. அந்த பால்ஸ் எல்லாம் வந்து ஒரே ஈடில் நமக்கு வந்து ஒரு 16 பால் நான் வந்து வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு நம்ம இப்போ குழந்தைங்கள வச்சு உருட்டி அதை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த ஃபாயில் பேப்பர் என்ன பண்ணணும், மடக்கி ஃபோல்டு பண்ணும்போது அது வந்து கரெக்டாக சமமாக உட்கார்ற மாதிரி மடக்கிட்டு, அப்புறம் நல்ல ஒரு அடி ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு பாத்திரம், அது முக்கியமாக டமரா மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதை வந்து நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரே நேரத்தில் இந்த 16 தட்டையும் வந்து டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டுறலாம். மெலிசாவும் ஒரே ஷேப்லேயும் இருக்கும். நம்ம கையால் உட்காந்து அழுத்திட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அப்படி அழுத்தி விட்டுறலாம். ஏதாவது ஒன்று விடுபட்டு இருந்ததுன்னா நம்ம கையால் அழுத்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி நீட்டாக இருக்குது, எல்லாம் வந்து ப்ரெஸ் ஆகிருக்கு. திரும்ப கூட நீங்கள் ஃபோல்டு பண்ணி நல்லா கூட அழுத்திக்கோங்க. ப்ரெஸ் ஆனதை அந்த திக்னஸ் வந்து கவனமாக இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தால் உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக ஒரு கிறிஸ்பினஸ் இருக்காது. ரொம்ப மெல்லிசாக இருந்தால் சீக்கிரமாக கரிஞ்சிரும். ஓரளவுக்கு திக்னஸில் இதை நீங்கள் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும், நல்ல வறுபடுற வரைக்கும் பொரித்து எடுங்க. அந்த தட்டை வந்து கிறிஸ்பினஸ் நல்லா இருக்கணும்னா நீங்கள் அந்த திக்னஸை வந்து கவனம் செலுத்தணும். ரொம்ப திக்காக இருந்தால் உண்மையிலே வந்து அது சவுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். மேலே வந்து டக்குன்னு கிறிஸ்பி ஆகிடும், உள்ளே வந்து இப்படி இருக்கும். ஸோ இது வந்து நல்லாவே இருந்தது. நான் வந்து பண்ணது வந்து ஒரு டம்ளர் மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-35 தட்டை வந்து கிடச்சிது. ஒரே ஈவினிங்கில் காலியாயிருச்சு. அந்த அளவுக்கு கிறிஸ்பியாகவும் இருந்தது. முக்கியமாக நம்ம தட்டை எடுத்த உடனே நம்ம சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு மணி நேரம் கழித்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே உடையும். அண்டு வந்து சில சமயம் பூரி மாதிரி உப்பலான தட்டையும் கிடைக்கும், அது கூட நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து கடலைப்பருப்புக்கு பதிலாக வேர்க்கடலை கூட சேர்க்கலாம். வேர்க்கடலையும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ வந்து பொதுவாக வந்து கடைகளில் கிடைக்கிறது கடலைப்பருப்பு சேர்த்து தான் கொடுப்பாங்க.
ஸோ இந்த தட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ஒரு நாள் மெனக்கட்டு குழந்தைங்களோட சேர்ந்து இதை நீங்கள் பண்ணிங்கன்னா, அவங்க உருட்டி போட நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி ஆயிலில் போட்டு எடுக்கிற வேலையை நீங்கள் பண்ணிங்கன்னா, ஒரு 1/2 கிலோ தட்டை வந்து செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு 3 நாள் 4 நாள் ஸ்நாக்ஸுக்கு பிரச்சனை இல்லாமல் ஓடும். இது என்னோடய சஜஷன். தேங்க்யூ.